வணக்கம். வழக்கம் போல் என்னுடைய கடந்த காணொளிகளில் கிறிஸ்தவ போதகர்களோட அதாவது என்ன சொல்கிற திருட்டு திமுக ஆதரவை பற்றியும் சினிமா கவர்ச்சியில் சினிமா நடிகனை கூட விடாமல் அவருடைய பெயர் கிறிஸ்தவ பெயர் அவர் கிறிஸ்தவராக வாழவும் இல்லை, நடந்துக்கிட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெயரில் மட்டுமே கிறிஸ்தவ பெயர் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவரை போற்றும் ஒரு சில கள்ளப்போதகர்களை பற்றியும் நான் வரிசையாக காணொளி போட்டேன். அதில் சில பதிவுகள், அதில் வந்திருந்த சில இதுகளை எனக்கு பதில் சொல்லணும்னு தோன்ற சில விஷயங்களை மட்டும் நான் மேம்போக்காக சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி, அதாவது இன்னொரு காரியத்தை முக்கியமான விடயத்தை பேசும்போது இந்த பதிவுகளில் வரக்கூடிய அந்த பதில் கேள்விகளுக்கோ இல்லை பதில்களுக்கு என்னுடைய பார்வையை நான் சிறிதாக கடத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நேத்தையோட இதுக்கு முந்தைய காணொலியில் நான் கேட்டிருப்பேன், நீங்கள் மாண்பு, அதாவது ஒரு ராஜா, ஆளுகிற ராஜாவை போய் பார்ப்பதும் அவரை ஆசீர்வதிப்பதும் மாண்புனா ஏன் அதிமுக முதல்வர்களை போய் பார்த்ததில்லை இது வரைக்கும், ஏன் மற்ற கட்சி ஆட்களை போய் பார்த்ததில்லை, இன்னும் பிஜேபி மோடியை ஏன் போய் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருப்பேன். அப்போது இவர்கள் பாஜக அப்படிங்கிற ஒரு பூச்சாண்டியை உங்கள்கிட்ட காட்டுறதுனால தான் நீங்கள் கிறிஸ்தவ ஓட்டுக்கள் திமுகவுக்கு போகணும், பாஜகவை வெறுக்கணும், பாஜகவை உள்ள விடக்கூடாதுன்னு ஒரு மாய பிம்பத்தை காட்டுற பாஜகவின் அடிமையான திராவிடத்துக்கு பக்கத்திலே போய் நிற்கிறீங்க, இதனால் ஒரு லட்சக்கணக்கான மக்களோட வயிற்றுல நீங்கள் அடிக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பேசியிருப்பேன். இப்போ நான் அதே போதகர்களுக்கு நான் கேட்குறது தான், என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நல்ல கண்ணுன்னு ஒரு ஐயா இருக்காரு. அந்த நல்ல கண்ணு ஐயா நல்ல அரசியல் பண்ணுவார். அரசியல் களத்தில் ஐயா காமராஜர், கக்கன் அவர்களுக்கு அடுத்தபடியாக ஐயா நல்ல கண்ணு அவர்களை தான் அதிகமாக பேசப்படணும். ஏன்னா அதற்கு தகுதி வாய்ந்தவர் அவர். நேர்மையின் சிகரம். இன்னைக்கும் தனக்கென எதுவும் வச்சிக்காம தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அரசியல் பதவியில இருந்தா என்ன வருமானமோ அந்த வருமானத்தை மட்டுமே வைத்து வாழ்ந்தவர். இன்னைக்கும் அதாவது நான் சொல்ற மாதிரி தன்னுடைய மனைவி எந்த வியாபாரமும் பண்ணல அப்படிங்கிறதுக்காக, அதாவது தமிழ்நாட்டுல எல்லா வியாபாரத்தையும் இந்த திமுக கட்சி பண்ணிடுச்சு. அப்படி திரும்பி பார்த்தா ஃப்ரீயா இருந்தது துர்கா அவர்கள் தான். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா அவர்களையும் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு தண்ணீர் வியாபாரத்துக்கு அவங்கள பிரதிநிதியா போட்டுட்டாப்ல. அப்போ தண்ணீர் வியாபாரத்தை கூட அவங்க விடல. அரசியல் இருந்து அரசியல் சேவை, மக்கள் சேவை பண்ணாம அத்தனை வியாபாரத்தையும் பண்ற வியாபாரிகளா தான் இவங்க இருக்காங்க. அந்த கட்டத்துல எந்த வியாபாரத்தையும் பண்ணாம தன்னுடைய சொற்ப வருமானத்துல எளிய வாழ்க்கை வாழ்ந்து, ஏன் இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு வெகுமானத்தை கூட திருப்பி அவருக்கு கையிலேயே கொடுத்துட்டு போனாரு. என்ன கேட்டா அது ஒரு சின்ன முட்டாள்தனம் கூட சொல்லுவேன். வாங்கிட்டு அவர் எடுத்துக்காட்டியும் ஏதாவது ஒரு நல்ல உள்ளங்களுக்கு அதை கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு பள்ளியை சீரமைக்க தானே ஆள் ஏற்பாடு பண்ணி அந்த செலவை பண்ணி விட்டுருக்கலாம். ஏன்னா கொடுத்தது திருட்டு கூட்டம், அதே கூட்டத்துல திருப்பி கொடுத்தா அது அவங்க பாக்கெட்டுக்கு தான் போகும். அப்போ அது கொடுத்ததும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்தாலும் அவருக்கு தோணுச்சு. அவருக்கு அது நல்லதா பட்டுச்சு. திருப்பி என்ன செஞ்சுட்டாரு, உங்ககிட்ட நான் ஏப்பா வாங்கணும்ட்டு சொல்லாம சொல்லி முகத்துல அடிச்சாப்புல அவங்க கையிலேயே கொடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு நேர்மையான அரசியல்வாதி நல்ல கண்ணு. அவர்களை ஆசீர்வதிக்க நீங்க ஏன் போல? அவர் நேர்மையா இருந்ததுதான் உங்களுக்கு பத்தாக்குறையா? அவர் நீதிமானா இருந்ததுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? பாவிகளை தேடிதான், ஓ ஏசப்பா மாதிரி பாவிகளை தேடிதான் போவீங்க, பாவிகள் வீட்டுக்கு தான் நீங்க போவீங்க. பாவிகளை தான் சகைவுங்கிற ஒரு பாவத்துல, அதாவது வரி வசூலிச்சு மக்களை கஷ்டப்படுத்தின சகைவு அவர் கூப்பிட்ட மாதிரியும், அவர் வீட்டுல விருந்துண்ண போன மாதிரியும், அதே மாதிரி வேசித்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண் வீட்டுல போய் உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய சீஷர்கள்ல ஒருத்தரை மாத்துறதுக்கு முன்னாடி அவர் இன்கம் டேக்ஸ் அதிகாரியா இருந்து அதுல வசூல் ஆட்டையை போட்டுட்டு இருந்தாரு. அந்த பாவியை தான் அவர் சீஷர் ஆக்குறாரு. அப்படி சொல்ல வருவீங்களே? பாவிகளை தான் நேசிச்சாரு, பாவிகள் வீட்டுல தான் அவர் விருந்துண்டாரு, அதனால நாங்க பாவிகள் வீட்டுக்கு போறோம், பாவிகளான அரசர்களை தேடி போறோம், அப்படி சொல்றீங்களா? ஏசப்பா பாவிகளை நேசிச்சாரு, பாவிகளை அழைச்சாரு. அவர் எந்த பாவிகளை எல்லாம் அழைச்சாரோ, எந்த பாவிகள் வீட்டுல விருந்துண்டாரோ, எந்த பாவிகள்கிட்ட பாவத்தை உணர்த்தினாரோ, அவரும் முதல்ல அவர்கள்ட்ட கூப்பிட்டு தான் விருந்து உண்றதும் தின்றதுக்கு போகல, விருந்துண்ண போகல. நான் பாத்தியா இன்கம் டேக்ஸ் அதிகாரியோட பழகுறேன், நான் பாத்தியா அரசனோட பழகுறேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அவர் போகல. அவர்களை மாற்ற போனாரு. அவர்கள் பாவத்தை அவர்கள் வாயாலேயே அறிக்கை செய்ய வச்சு அவர்களை நீதிமான்களா மாத்தினாரு. நீங்க இப்ப போனீங்களே, அவங்க எல்லாம் பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டாங்களா? டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்களா? நீங்க போயிட்டு வந்த உடனே குத்தப்பட்டவர்களாய், பாவத்தை உணர்ந்தவர்களாய் மண்ணு விற்கிறத விட்டுட்டாங்களா?
மலையை வெட்டி வெட்டி கூறு போடுறாங்களே விட்டுட்டாங்களா? அவரை கூப்பிட்டு இறைவன் இயேசுபிரான் பேசும்போது அவன் உள்ளத்துல குத்தப்பட்டவனா என்ன தெரியுமா சொன்னா, நான் மக்களிடத்தில் அநியாயமாய் வரி வசூலித்தது உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது அநியாயமா நாங்க சம்பாதிச்ச அத்தனை பினாமி சொத்துக்களையும் மக்களுக்கே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? எதுவுமே சொல்ல. நீங்க போய் எந்த மாற்றமும் வரல. நீங்க அவர்கள் நேர்மையாளர்கள் அப்படின்னு போனாலும் அது உங்க தப்பு. சிங் ஜாங் ஜால்ராக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். பாவிகளை தானே நேசிக்கிறாரு. அதனால நாங்க வந்து பாவத்தை உணர்த்த போனோம்னா அவங்க இன்னும் பாவத்துல இருந்து வெளியில வரவே இல்லை. நீங்க பாவத்தை உணர்த்தவும் இல்லை. அங்க போய் ஒரு பதிவுல ஒரு கிறிஸ்தவ ஒரு நபர் பொறுமை போட்டிருந்தாரு, நானும் இந்த மோகன் சீராசர் அவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். இவர் அந்த கிறிஸ்தவ சமத்துவ விழால ஸ்டாலின் அவர்களை புகழ்றதுக்காக இவர்கள் ஊழியம் செய்கிறார்கள்னு ஊழியத்துக்கே களங்கத்தை கற்பிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க புலம்புறாங்க. எப்படி டாஸ்மாக் விற்கிறது மோகன் சி லாசரஸ் அவர்களே, நான் உங்க பேரை சொல்லியே கேட்கிறேன். எனக்கு இதுல எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நான் கற்பனையா சொல்லல. நீங்க சொன்னதா சொல்லல. நீங்க சொன்னது இன்னும் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு, நீங்க பேசுனது இருக்கு. டாஸ்மாக் விற்கிறது ஊழியமா? அப்ப நீங்க எதுக்கு மருத்துவமனை கட்டுறீங்க? நீங்க எதுக்கு 4 மாவடியில ஜப கோபுரம் ஜப வீடெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? டாஸ்மாக் நடத்துங்க. கொஞ்சம் அரசு பேசாம இதெல்லாம் விட்டுட்டு டாஸ்மாக் விற்க போவீங்களா? டாஸ்மாக் விற்கிறது உங்களுக்கு ஊழியமா தெரியுது. மண்ணு அநியாயத்துக்கு மண் அள்ளி வித்து ஆத்த அழிச்சு தண்ணீர் வளத்தை குறைச்சி மண் வளத்தை குறைச்சி மக்கள் வயிற்றுல மறைமுகமா அடிக்கிறாங்க. இது உங்களுக்கு ஊழியமா தெரியுது. இது ஊழியம். திருடி திங்கிறது ஊழியம். அப்ப நீங்களும் அப்படிதானா? அதான் நான் கேட்க வர்றேன். அடுத்தது மலைகளை வெட்டி வெட்டி கன்னியாகுமரியே இல்லாம மலைகளின் அரசி மாதிரி இருக்கும் கன்னியாகுமரி. நீலகிரி தொட்டப்பட்டாக்கு அடுத்தபடியா அந்த கன்னியாகுமரியின் மலை அழகா வர்ணிக்காதவங்களே கிடையாது. அந்த மலையை வெட்டி வெட்டி இன்னைக்கு கோரி தண்ணியாலையும் பாலமா வெட்டி பள்ளமாக்கி வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு ஊழியம். திருடுறது ஊழியம், அபகரிக்கிறது ஊழியம். நேர்மையான ஆட்சி கொடுப்பேன்னு பொய்யா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு செய்யாமலே விடுறது உங்களுக்கு ஊழியம். அப்ப இந்த ஊழியத்தை தான் நீங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. சகாயம் ஏஎஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வீட்டுக்கு என்னைக்காவது போய் ஆசீர்வதிச்சிருக்கீங்களா? அவரை என்னைக்காவது மகிமைப்படுத்திருக்கீங்களா? நேர்மையின் அதிகாரின்னு அது சகாயம் ஐஏஎஸ் தான். நான் நிறைய காணொலியில சொல்லியிருக்கேன். நான் குழந்தைகள் நல்ல உறுப்பினரா வேலை பார்க்கும்போது எந்த கட்சி சாராது, எந்த பணக்கார குழந்தைகள் இல்லத்துக்கு சாதகமாகவோ அப்படி ஒரு என்ன சொல்றது, எந்த பணத்துக்கும் மயங்காம எந்த ஆட்களுக்கும் பயப்படாம நான் நீதியும் நேர்மையா நான் வந்து ஆணைகளை பிறப்பிச்சிருக்கேன். காவல்துறைக்கு ஆணைகள் பிறப்பிச்சிருக்கேன். எங்கெங்க எனக்கு அதிகாரம் இருக்கோ அந்த இடத்துலலாம் என்னுடைய அதிகாரத்தை நல்ல முறையில பயன்படுத்தி குழந்தைகளுக்கான நியாயத்தை வெளிக்கொணரணும் அவ்வளோ பாடுபட்டிருக்கேன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய மார்க்கம், என்னுடைய இறைவன் எனக்கு போதித்தது. நீதியும் நியாயத்தையும் காத்துக்கொள்னு சொல்லியிருக்காரு. நீதியும் நேர்மையும் கிறிஸ்தவத்துக்கு அழகுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால நீதி நியாயமா நீதி செய்யற இடத்துல பாரபட்சம் பார்க்காத, ஏழை பணக்காரன் பார்க்காத, பிரதிபலன் பார்க்காதன்னு அவர் எனக்கு சொன்னதாலையும், ரெண்டாவது உலக வாழ்க்கையில நேர்மைக்கு பெயர் வாங்கின சகாயம் ஐஏஎஸ் அவர்களையும் வச்சுதான் நான் ஒவ்வொரு தடவையும் சோர் வரும்போது, ஏன்னா இப்படி நடந்தா எவ்வளவு சிக்கல் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு எங்களுடைய குழுமத்தில் உள்ளவர்களாலே சிக்கல். அவங்க எல்லாம் வந்து அநியாயம் பண்ணும்போது அதை எதிர்த்து நான் வந்து நியாயமா என்னுடைய ஆணைகளை பிறப்பிக்கிறதுக்கு அவ்வளவு தடைகள் பண்ணுவாங்க. அவ்வளவு என்ன வெளியாட்கள் யாருமே மிரட்டினது கிடையாது. ஆனா உள்ளவங்க அவ்வளவு மிரட்டுவாங்க. அவங்க அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு தகவல்கள் எல்லாம் கொடுத்துருவாங்க. சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கு நான் ஒரு ஆணையை பிறப்பிச்சா அந்த ஆணைக்கு நீங்க செயல்படாதீங்க, நாங்க எல்லாரும் கையெழுத்து போடல, இது ஒத்தையா சைன் போட்டிருக்கு, இதுக்கு நீங்க கீழ்படியாதீங்கன்னு குழந்தைங்க தலையில மண்ணெளி போட்டுருவாங்க. அத்தனையும் கஷ்டப்பட்டு நான் சோர்விட்டு அழுது நான் என்னுடைய முயற்சிகள் நான் நியாயமா நடக்கும்போது கூட இவ்வளவு பண்றாங்களே, என்ன ஒருத்தர் உள்ள இருந்து என்னுடன் பணியாற்றியவர் அடிக்க வந்தாரு, கொலை முயற்சியில ஈடுபட்டாரு. எல்லாமே இருந்த பிறகும் என் முகத்துல வந்து நிக்கிறது முதலாவது நான் வணங்குற என்னுடைய தெய்வம், ரெண்டாவது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் தான். என் வாழ்க்கையில என்னுடைய கணவர் ஒருக்கா சொன்னாரு, அதிமுகல ஒரு பெரிய புள்ளைய நான் பார்க்க போறேன், கூப்பிட்டுருக்காங்க, நீ வரியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் எந்த ஒரு திருட்டு கும்பலையும் பார்க்க வரமாட்டேன், எந்த திருட்டு கும்பலோட தலைவர்களையும் பார்க்க வரமாட்டேன். நீங்க சொல்ற அமைச்சரையோ அது அதிமுகவோ திமுகவோ எந்த ஆட்களையும் நான் பார்க்க வரமாட்டேன். எனக்கு அது அவசியமே கிடையாது. திமுக அவர்கள் சார்பில் என் கணவருக்கு ஏதோ சிறந்த சமூக சேவகர்னு கொடுத்தாங்க, அதுக்கு கூட கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன். கொடுக்கறது திருட்டு கும்பல், உங்களுக்கு திருட்டு கும்பல் கொடுக்கறதுக்கு நான் எதுக்கு வரணும், வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டேன். அப்ப என் கணவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்ல வார்த்தை, ஐஏஎஸ் சகாயம் அவர்களை பார்க்க போறேன், வாரியா அப்படின்னு கூப்பிடுங்க, இப்ப புறப்பட்டு வருவேன். அவரை பார்க்கறது என் வாழ்நாள்ல பெரும் பாக்கியமா கருதுறேன். ஏன்னா என்னுடைய மாதிரி அவர் தான் உலகத்துல. அதனால எப்போ நீங்க சகாய ஐஏஎஸ் அவர்களை பார்க்க கூப்பிடுறேன்
பார்க்க போறேன், வரியான்னு கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிற்பேன். நான் பார்க்க விரும்புற ஒரு ஆள் நிகழ்காலத்துல அவரு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க யாராவது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் நேர்மைக்கு பேர் போனதுனால அதிமுகவால திமுகவால பந்தாடப்பட்டு டம்மி ஆக்கப்பட்டு முடக்கப்பட்டு மிரட்டப்பட்டு உயிருக்கு அச்சுறுத்தலாகவே அவர்களுக்கு இந்த திராவிட கழகங்கள் இருக்கும்போது நீங்க ஜெபிச்சீங்களா? அவருக்கு பக்கபலமா நின்று நீங்க வந்து உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்கிறார்னு சொன்னீங்களா? உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிற இந்த ஐஏஎஸ் சகாயம் அவர்களை காத்தருளும் ஆண்டவரேன்னு மேடை போட்டு பிரசங்கம் பண்ணீங்களா? இந்த திராவிட கட்சிகள் அவரை வந்து டம்மி ஆக்கி வச்சிருக்கு, அவரை வேலை செய்ய விடாம தடுக்குது, அவரை வந்து பந்தாடுது, அவரை மன உளைச்சலுக்கு ஆக்குது, அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல், தேவனே இவருக்கு எதிராக வாய்க்கின்ற ஆயுதங்களை வாய்க்காமற் போக செய்யும் அப்படின்னு என்னைக்காவது வசனம் பேசிருக்கீங்களா? ஆனா வாழ வந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு நம்மையே பலிகடா ஆக்கி நம்மளே பகையாளர்களா மாத்தி தமிழர்கள் தலையில உட்கார்ந்து மிளகா அரைச்சி மக்கள் பணத்தை தின்னுட்டு மக்களுக்கான திட்டங்களை போட்டு அந்த திட்டங்களுக்கு கோடியை ஒதுக்குறோம்னு மக்களை தெருக்கோடியில நிக்க வச்சுட்டு இன்னைக்கு நாசகார ஆட்சி செய்கின்ற இந்த தீய சக்திகளுக்கு எதிராக வீசப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமற் போகட்டும்னு கூசாம வசனத்தை வச்சு அவங்கள வாழ்த்துறீங்க. என்னைக்கு நல்லவர்களுக்கு ஆதரவா இல்லாம தீய சக்திகள் பின்னாடி போய் நிக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்கள் வந்து லூசிபர் ஆயிட்டீங்க, லேகியோன் ஆயிட்டீங்க. உங்கள்கிட்ட இருந்த அந்த ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, பரிசுத்தவான்களை வந்து கடிஞ்சு கொள்ளக்கூடாதான், போய் தனியா போய் ஜெபிக்கணுமா. அநீதியின் பக்கம் நின்னாலே அவங்க பரிசுத்தவான்கள் கிடையாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் அநீதிகளின் பக்கம் நிக்க மாட்டாங்க, தீய சக்திகள் பின்னாடி போக மாட்டாங்க, ஆதாயம் தேட மாட்டாங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பரிசுத்தவான்களே கிடையாது. அப்ப நான் சுட்டி தான் காட்ட முடியுமே தவிர போய் ஜெபிச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியே நான் ஜெபிக்கணும்னா நான் ஜெபிச்சுக்கிறேன், என்னால எனக்கு ஜெபிக்கவும் முடியும், இதே மாதிரி பொது வழியில அதை போட்டு உடைக்கவும் முடியும். நான் ரெண்டையுமே செஞ்சுட்டு போறேன். நியாய தீர்ப்புங்கிறது இறைவனுடைய கைகள் தான், என் கையில இல்ல. இன்னும் நிறைய பதிவுகள் உண்டு, ஒவ்வொரு நாளும் அதை நான் சொல்றேன். இப்ப வந்து முக்கியமான இந்த காணொலிக்கு வந்துருவோம். பிள்ளிங்கோக்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு வட மாநில ஒரு அது திருப்பி பேசும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அந்த நேத்து வேற அந்த பையன் கதறுதரையும் இந்த மண்டை ஓடு தெரியுதுடா விட்டுன்னு சொல்றதையும் வேற கேட்டு தொலைச்சிட்டேன். ஐயோ, அது சகிக்க முடியல. காதுக்குள்ள வந்து அப்படி அந்த ஒலி கேட்டு நம்மள வந்து ஒரு வழி ஆக்கிருது. ஏதோ வேலை செய்யும் போது மட்டும்தான் மறக்க முடியுது. கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டோன்னு வைங்களேன், அந்த ஒலி தான் அந்த இந்த பொள்ளாச்சியில அண்ணா விட்டுருங்கிறது எவ்வளவு ஒரு குடைச்சலை கொடுத்ததோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம அந்த இளைஞனோட அலறல் சத்தம் வந்து உலுக்கி எடுத்துருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த புள்ளிங்கோல ஏற்கனவே ஒருத்தரை வந்து ஒரு பையனை ஏதோ ஒரு பின்புலத்தால ஒரு சமூக பின்னணியால அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதுல ஒரு சமூக பின்னணி இருக்குது, ஒரு சமூக என்ன சொல்றது தலைவரோட கைங்கரியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்ப என்னடானா இப்பதான் தெரியுது பாதிக்கப்பட்டவரையே காணுமா. இதை எங்க போய் சொல்ல? அதுல ஒரு கொடுமை பண்ணுச்சு இந்த திராவிட மாடல் அரசு. அந்த அதாவது உயிர் பிழைச்சதே பெரிய அதிசயம். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள்யா அப்படிமாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சிராஜ் அப்படிங்கிற அந்த வடமாநில இளைஞன் பிழைச்சதே பெரிய விஷயம். குத்துயிரும் கொலையுருமா கடந்து நூலிலையில ஊசலாடிட்டு இருந்ததை போய் அதை வந்து மருத்துவமனையில சேர்த்து கொஞ்சம் அடிச்சு படிச்சு தெளிய வச்சாங்களா, உலுக்கி தெளிய வச்சாங்களான்னு தெரியல. உயிர் போயிரும், இன்னும் விட்டா 2 நிமிஷத்துல உயிர் போயிரும், கேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு மருத்துவர் சொன்னால் ஒழிய மற்றபடி அவரை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனா படுக்க கூட முடியாத அளவுக்கு வெட்டுக்காயங்களோட இருந்த ஆளை நீங்க வெயில் சேர்ல உட்கார வச்சு என்ன கொடுமை பண்றீங்க. இதுவும் ஹாரஸ்மெண்ட்ல தான் வரும். கஷ்டப்படுத்தி அவரை பேச வச்சு நான் உயிரோட தான் இருக்கேன்னு பேச வச்சிங்களே, இப்ப அவர் உயிரோட தான் இருக்காரா இல்ல ஏதாவது சமாதிக்கு மாதிரி கட்டிட்டீங்களா? இப்போ அவர் அட்மிட் ஆன அரசு மருத்துவமனையில அவர் இல்லையே, எங்க போனாரு? ஒருவேளை மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்ன மாதிரி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை ஏன் அரசு மருத்துவமனையில சேர்க்காம காவேரி ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில சேர்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னார் இல்லையா, அரசு மருத்துவமனையில, அதாவது திராவிட மாடல் அரசு பார்வையின் கீழ் நடக்கின்ற இவ்வளவு நாள் 50 வருஷம் 60 வருஷம் ஆண்டும் கொடியை கட்டணும், அதை நாட்டணும், இதை நிலநாட்டணும்னு சொல்றாங்க இல்லையா, பீத்திட்டு தெரிகிற இந்த திராவிட மாடல் அரசுல மருத்துவமனை சரியில்லை அப்படின்ட்டு இங்க வந்து உயர்தர சிகிச்சைகள் இல்லை. இவங்களே உண்மையை சொல்லுவாங்க, உயர்தர சிகிச்சை இல்லை அப்படின்ட்டு பினாமி, அதாவது திமுகவின் பினாமி ஆஸ்பத்திரியான குடும்ப ஆஸ்பத்திரியான காவேரியில கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு வெட்ட வெளிச்சத்துல எங்க அரசு ஆஸ்பத்திரி சரியில்லை, எங்க அரசு மருத்துவமனை சரியில்லைன்னு சொல்ற ஒரு கட்சியை தான் நீங்க அரியணை ஏத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவு முட்டாளா இருப்பீங்களா மக்களே? இல்ல உங்களுக்கு என்ன நெருக்கடி, என்ன வியாதியில கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியவே இல்லை.
இவரு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு காணொளி பார்க்க நேர்ந்தது. அரசு மருத்துவமனையெல்லாம் நாறுதே, அதை வந்து உயர்கருவிகள்லாம் இல்லையே, போதுமான டாக்டர்கள் மருத்துவர்கள் இல்லையே அப்படி இப்படின்னு குறையா கேட்கும்போது இவர் சொல்றாரு, அரசு மருத்துவமனையை சீரமைப்பது ஒன்றும் ஜீபும்பா இல்ல. ஆமா, தேர்தல்ல பணம் கொடுத்து வெல்ற மாதிரி ஜீபும்பா இல்லதான். உங்களுக்கு தேர்தல்ல பணம் கொடுத்து வெல்றதுங்கிறது ரொம்ப எளிது. தேர்தல்ல லட்டுக்குள்ள மூக்குத்தி கொடுத்து வெல்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜீபும்பா மாதிரி. அது வந்து மேஜிக் மாதிரி. தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி தீயா கலங்குவீங்க, இடுக்கு விடாம பணத்தை வாரி இறைப்பீங்க, பரிசுகளை வாரி குவிப்பீங்க, அப்படி இப்படின்னு பேசி கீசி ஒரு ஜீபும்பா மாயஜாலத்தை தேர்தல் அறிக்கையை பொய்யா கொடுத்து வாக்க வாங்குறது ஈஸியா இருக்கு உங்களுக்கு. அது அதிமுகவும் ஈஸியா இருக்கு, திமுகவும் ஈஸியா இருக்கு. ஆனா மருத்துவமனையை சரி பண்றது ஜீபும்பா இல்லையா. அதாவது இப்படி சொன்னோன்னெல்லாம் மாத்திர முடியாது. சொல்லி 4 வருஷம் ஆச்சு, இன்னும் ஜீபும்பாவா தான் இருக்குது. இன்னும் சுப்பிரமணியன் ஒரு அவரோட கண்ணசைவுல பினாமியா ஒரு மருத்துவமனை இன்னைக்கு ஆரம்பிக்கட்டும். 6 மாசத்துல குத்து வழக்கு ஏத்திடுவாங்க. 1 வருஷத்துல எல்லா மருத்துவர்களும் பணி நியமிக்கப்பட்டுருவாங்க. அப்படி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அப்படி உயர்தர சிகிச்சை கருவிகள்லாம் இருக்கும். பராமரிப்பு அப்படி இருக்கும், கவனிப்பு அப்படி இருக்கும். அப்புறம் உங்க கிட்னியை வரைக்கும் வித்துதான் அங்க பணம் கட்டணும், அந்த அளவுக்கு கொண்டு போயிருவாங்க. அது வேற விஷயம். இப்படி அமைச்சர்கள் பினாமி சொத்தா மருத்துவமனை ஆரம்பிச்சா ஜீபூம்பான்னு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவங்களால வைக்க முடியும். ஆனா அரசு மருத்துவமனைய சீர்படுத்துறது இல்ல சரியா வைக்கிறது, பராமரிக்கிறது, அது வந்து மேஜிக்லயா ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா வீட்டுக்கு போங்க, எதுக்கு வந்து ஆட்சி செய்யறீங்க, இதெல்லாம் மாத்துவோம்னு சொல்ற கட்சி வந்து ஆண்டுட்டு போகுது. இது மக்களுக்கு புரியணும், இவங்க எவ்வளவு தூரம் உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு வந்து இப்படி போதையின் பாதையில போய் ஒரு வடநாட்டு இளைஞன், ஒரு அமைதியான இளைஞன் எதிர்த்து கூட குரல் எழுப்பவோ ஒரு சின்ன மறுப்பு தெரிவிக்கவோ முடியாத ஒரு இளைஞனை இப்படி வெட்டிக்கிட்டு அதுல ஒருத்தன் தப்பிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட தலைவர் வந்து முறைச்சா 4 தட்டு தட்டணும்னாரு. இந்த இதுக்கு என்ன சொல்லப்படுது, முறைச்சா நாங்க வெட்டணும், அவர் முறைச்சா தட்டுவாரு, இவங்க வந்து முறைச்சா வெட்டுவாங்க. எப்போ வந்து பாதிக்கப்பட்டவரையே காணோம். எங்க அப்போலோல உயர்தர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்களா, அரசு மருத்துவமனை சரியில்லைன்னு. அதாவது நீங்க கல்லா கட்டுற அரசு மருத்துவமனைகள், பேருக்கு வச்சிருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் சரியில்லைன்னு அவரை அப்போலோலையும் காவேரிக்கு மாத்திட்டீங்களா? இல்ல இவர் வந்து உயர்தர சிகிச்சை இந்த தமிழ்நாட்டிலே இல்லையா, இந்தியாவிலே இல்லையா அப்படின்ட்டு மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் கொண்டு போயிட்டீங்களா? ஏதோ சதி வேலை பண்றீங்க. ஒரு 4 புள்ளிங்க உங்களை காப்பாத்துறதுக்கே இவ்வளவு மெனக்கடுறீங்கன்னா, பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவங்கள, அரசியல் கட்சி பிரமுகர்களை எப்படியெல்லாம் காப்பாத்துவீங்க உங்க கட்சி சார்ந்தவங்கன்னா? கட்சி சாராத ஒரு 4 தருதலை கூட்டத்துக்கே இவ்வளவு வேலை செய்யறீங்கன்னா மத்த இது சொல்லவே வேண்டாம். நீங்க எப்படியெல்லாம் யார் அந்த சாரு ஞானசேகரன் வரைக்கும் எப்படி காப்பாத்திட்டு இருக்கீங்க, அத்தனையும் நீங்க பண்ணதான் செய்வீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவரை காணோம், அதையும் நான் வந்து எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய என்னது, சில நேரங்கள்ல நிழல் உலகம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா அதே இடத்துல அந்த பையன் பாதிக்கப்பட்ட இடத்துல போய் அதை வந்து பரிசோதிக்கும் போது அங்க ஏற்கனவே ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. இன்னும் அங்க நிறைய அசம்பாவிதங்கள், பெண் குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நேர்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தரா சொல்ற மாதிரியெல்லாம் காணொலிகள் கிடைக்குது. இப்படியா இருக்க பட்சத்துல அது தீர விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். இந்த பசங்களுக்கு இதே வேலையா இருந்ததா, இவங்க பாலியல் வன்கொடுமைகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது, இதுல வேற யாரும் கூட இது வந்து ஒரு சின்ன கூட்டம் பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு இது செய்யுதா, அப்போ பெரிய கூட்டம் ஒண்ணு அங்க இதே சமூக விரோத வேலைகளை செய்யுதா, எல்லாத்தையுமே நம்ம வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். வெளியில வரப்போதா இல்லையான்னு நமக்கு தெரியாத, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பேசுறாங்கன்னா, சீமானவர்கள் வந்து இது என்ன சொல்றது, வடக்கன் தமிழர்கள்னு பிரிச்சு பேசுனதுனால கோபத்துல அந்த தமிழ் வெறியில வந்து வடக்கன் அந்த இளைஞனை வந்து இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சீமானுடைய பேச்சு தான். இது வந்து பிரிவினவாதம் பேசி பேசி அப்படி பண்ணிட்டாரு. இது வந்து வடக்கன்கள் பீகாரிகள் இவங்க வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க பேசுனா அது வந்து ஜனநாயகம். எங்க அண்ணன் வந்து எப்பா இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வாங்கன்னு சட்டப்பூர்வமா பேசுனா உங்களுக்கு வலிக்குது. அவர் என்ன பேசினாரு, யாரும் இங்க வந்து வாழலாம். ஏன்னா பாம்பே, குஜராத் எல்லா இடத்துலயும் தமிழர்கள் இருக்காங்க. இந்தியா முழுமைக்கும் உலகம் முழுமைக்கும் தமிழர்களும் இருக்காங்க. அப்போ யாரும் எங்கேயும் போக கூடாதுங்களா? ஏன்னா அந்த தமிழர்களும் நல்லா இருக்கணும். அப்போ ஒற்றுமையா இருந்தாலும் அது சாத்தியம். அதனால யார் வேணாலும் வரலாம். இன்னைக்கும் பாம்பாயில, தாராவியில தமிழ் மக்கள் தான் ஒரு ஊர் அளவுக்கு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது யார் வேணாலும் இங்க வரலாம். ஆனா இவர்கள் எந்த பின்புலமும் இல்லாம, ஆதார் கார்டு இல்லாம, எந்த அட்ரஸும் இல்லாம, முகவரியும் இல்லாம, அங்க கொலை செஞ்சுட்டு வந்தானா, அங்க திருடுறவனா, அங்க வந்து அவன் என்ன குற்றம் செஞ்சுட்டு வந்தான் எதுவுமே தெரியாம இங்க
ஏத்துக்கிட்டீங்கன்னா அவன் புத்தி பேதலிச்சு போய் அதே வேலையை நான் இங்க செய்வான். செஞ்சுட்டு ஓடிட்டான்னா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட முகவரியும் இல்லை, அவன் தான் எந்த அடையாளத்தையும் வச்சிருக்கலையே. அதனால இன்னர் லைன் பெர்மிட்டை கொண்டு வாங்க, முறைப்படி அவனை கண்காணிச்சு அவன் யாரு என்ன யாது, அவனு மேல ஏதாவது குற்றங்கள் இருக்கா, இதுகள் இருக்காங்கிறதெல்லாம் நீங்க ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சு அவனை உள்ள விடுங்கிறாரு. இதுல என்ன தப்பு, இதுல என்ன பிரிவினைவாதம் இருக்கு? முட்டாள்கள் தான் இதை பிரிவினைவாதம்னு பேசுவாங்க. நீங்க பார்ப்பனர்களை எதிர்த்து பேசுறீங்க. எச் ராஜா போன்ற பாண்டே இவங்க எல்லாரையுமே இவங்க வந்து நம்மளை அடிமையாக்குறவங்க, இவங்கள உள்ள விட்டா நம்ம அடிமையாயிர வேண்டியதான்னு பேசுறீங்க. அப்ப அது பிரிவினைவாதம் இல்லையா? நீங்க எப்படி ஆரியர்கள் நம்மளை அடிமையாக வைத்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சீங்களோ அதே மாதிரி தமிழர்களாகிய நாங்க இப்போ ஆரியர்களும் திராவிடர்களும் நம்மளே அடிமையா வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க வந்து எப்படி வந்து பாஜக வந்து உள்ள வந்தா நாசமா போயிடும்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி பாஜக மட்டும் இல்ல, இந்த திராவிடமும், இந்த அதிமுக திமுகங்கிற திராவிடமும் நம்மளை வந்து சுடுகாடாக்கிறோம், நம்மளை வித்து பிழைச்சி தின்னுட்டு போயிடும், நம்மளை தொடச்சி போட்டுட்டு போயிடும், காலி பண்ணிரும், நம்ம வாக்க வாங்கி நம்மளையே வந்து அடிமைகளாக்கி உறுப்பினர்களாக்கி அவர்களுக்கு தொண்டு செய்யும் சேவர்களா மாத்திக்கிட்டு அவங்க இனத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம அழிஞ்சு போயிருவோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிதான் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரே தவிர உங்களை மாதிரி பேசிக்கிட்டு பசப்பிக்கிட்டு தெரியல. ஆரியம் எவ்வளவு கொடுமைன்னு நீங்க பேசுறீங்களோ அதே கொடுமைதான் ஆரியமும் திராவிடமும் கொடுமைன்னு நாங்க பேசுவோம். அது இனவெறி கிடையாது, இன பாசம், இன பற்று. வெறிதான் இருக்கக்கூடாது, பற்று இருக்கணும். அது எங்களுக்கு நிறையவே இருக்கு.